நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடா நம்ம பசங்க யாரையுமே காணோம். யாரும் வரமாட்டாங்க. ஏன்னு உனக்கு தெரியாதா? ஸ்டாலின் சார் பிரச்சனையால ஊரே பத்திக்கிட்டு எரியுது. என்னடா சொல்ற? பசங்க எல்லார் வீட்லயும் செம்ம திட்டு. இனிமே கைபாம் கூட சேர்ந்தீங்க கொன்றுவேன்னு அவங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்ப என் கூட சேர மாட்டீங்களா? அவ்வளவு தூரம் திட்டின பிறகு எப்படா பேசுவாங்க? அதுக்குதான் எல்லா பசங்களும் இன்னைக்கு யாருமே வரல. எங்க வீட்டுல கூட எங்க அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்ப நீ என் கூட இனிமே பேச மாட்டியா? பேசலாம் கைபாமே, ஆனா எங்க வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா துரத்திடுவாங்க. அப்புறம் நான் உங்க வீட்டுல தான் வந்து இருக்கணும். நிஜமா சொல்ற? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு கைபாமே? கொஞ்ச நாளைக்கு நீ பேசாம இரு, அதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. டேக்கிலி, ஏற்கனவே நான் ரொம்ப நம்பி போயிருக்கேன்டா. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்கடா. விளையாட்டா? ஏய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோடா. நான் வெளியே இருக்கேன், பெல்ல சொன்னே உள்ள வரேன், தப்பா நினைச்சுக்காத. யாரும் அழற மாதிரி இருக்க. யாரு? கண்ணா. கைபாம், நீயா? நீ அழுதுட்டு இருக்க? இல்ல கண்ணா. சும்மா போய் சொல்லாத கைபாம். தனியாவா உட்காந்து அழுதுட்டு இருக்க? பசங்கெல்லாம் யாரும் கூட இல்ல? இல்ல கண்ணா, பசங்களாம் என்ன ஒதுக்கிட்டாங்க. ஸ்டாலின் சாருக்கு இப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணமா. அதனால பசங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்களா. நம்ம பசங்கள அப்படி சொன்னாங்க? அவங்க நடிச்சப்ப கூட எனக்கு வலிக்கல கண்ணா. ஆனா இப்பதான் கண்ணா ரொம்ப வலிக்குது. கைபாம், அழாதரா கைபாம். நான் பண்ண தப்பா கண்ணா? நீயே சொல்லு. நீ பண்ணது தப்புதான் கைபாம், ஆனா அத மன்னிக்கலாம். அப்ப சாரோட நிலைமைக்கு நான் தான் காரணமா? யார் காரணம் யார் காரணம் இல்லைன்றதெல்லாம் கேள்வியே இல்ல. ஸ்டாலின் சாருக்கு ஆபத்து, அது ஒண்ணு மட்டும்தான் எல்லாரும் பாப்பாங்க. விளையாட்டுக்கு நீ சொன்ன விஷயம் அவரு சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. நடந்த விஷயத்துக்காக வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி யோசிப்போம். நான் யோசிச்சிட்டேங்கண்ணா. என்ன கைபாம், மன்னிப்பு கேட்க போறியா? இல்ல, இந்த ஸ்கூல் விட்டு போயிடலான்னு இருக்கேன். என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும், அதான் நானே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏ கைபாம், உனக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? ஸ்டாலின் சாருக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? உங்களை எல்லாம் ஒரு மாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்ப நீ ஈஸியா ஸ்கூல்ல விட்டு போறேன்னு சொல்ற. இந்த ஸ்கூல்ல என்ன வெறுத்து விட்டு போயிருக்கு. என்ன கண்ணா பண்ண சொல்ற? டெய்லியும் கூட வந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க. நாளைக்கு நீ என் கூட பேசாம போயிடுவ. அதுக்கு முன்னாடி நானே இந்த ஸ்கூல் விட்டு போறதுதான் கரெக்ட். நீ எந்த முடிவு வேணாலும் எடு, ஆனா ஸ்டாலின் சார் வந்தக்கப்புறம் எடு. அதுக்கு முன்னாடி நீ எதை யோசிச்சாலும் அது தப்பாயிடும் கைபாம். சாருக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே சரியா தெரியாது. அவர் வந்து சொன்னாதான் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும். நீ அவசரப்படாத கைபாம். நீ ஒன்னும் இதை வேணும்னு செய்யல, விளையாட்டுக்கு தான் செஞ்ச. ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்படாத கைபாம், கண்டிப்பா சார் உன்னை மன்னிச்சிருவாரு. தமிழே, என்ன நொன்ன சார்ன்ட்டு முக்கியமான விஷயம் பேசணும் வாயான்னா வாய் முழுக்க வெத்தலை போட்டு குதப்பிட்டு வா ஓடுற. முழுகிட்டேன், இப்ப சொல்லுங்க. இதுக்கு அதுவே பெட்ரியா? அட பாயிண்ட்டுக்கு வாங்க சார். நம்ம ஸ்கூலுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? யாரு? டைகர் தயாநிதி திரும்பி வராருயா. யார் சார்? டெரர் தமிழே, டெரர் வருதுயா. சார் பில்டப் கொடுக்காம யாருன்னு சொல்லுங்க சார். கேப்ரியல் திரும்பி வராருயா. எந்த கேப்ரியல்? நீ ஒரு விளங்காத ஆளியா. 2 நாள் சேர்ந்தாப்ல லீவ் போட்டா என்னையா யாருன்னு கேப்ப நீ? 3 வருஷம் வராத ஒருத்தரையா நீ ஞாபகம் வச்சுக்க போற? சார் நம்ம கெமிஸ்ட்ரி கேப்ரியலா? அவரே தாயா. சுண்ணாம்பு தலையனை கச்சமாக்கணத்துக்காக கோச்சிட்டு போயிட்டாரு சார் அவர். எங்கயா போனாரு? மெடிக்கல் லீவ்ல இருந்தாரு. சுண்ணாம்பு தலை இந்த ஸ்கூல்ல கச்சமா இருக்கிற வரைக்கும் நான் திரும்பியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவரு இப்ப மட்டும் எப்படி சார் திரும்பி வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு? இந்த சுண்ணாம்பு தலைய நேரா பார்த்து அவன் கால்ல விழுந்து கெஞ்சிருப்பாயா. இது என்ன சார் புது கதை? தமிழ்
மொத்த ஸ்கூலும் நம்மள மாதிரியே காமெடி வாத்தியாரா இருந்தா எப்படியா ஸ்கூல் நடத்த முடியும்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் சீரியஸ் சின்சியர் சிகாமணியா கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி சார், ஏன் திடீர்னு? ஸ்டாலின் தான் தலைமையோடைய ட்ரம் கார்டு. அந்த கார்டு இப்ப படுத்த படுக்கையா ஆயிடுச்சு. ஏற்கனவே அவன் அண்ணாச்சி ஸ்கூலுக்கு மூட்டை முடிச்சோட போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் அண்ணாச்சிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்யா. ஓ, நாங்களும் ரவுடி தான் சொல்றதுக்காக அந்த கேப்ரியலை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க, அதானே? அதேதான். என்னவா கொண்டு வர போறாங்க? கொண்டு வர்றது என்னையா, ஏற்கனவே இருந்தவர் தானே. இவரை வந்து ஸ்டாலின் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. 7th கிளாஸ் டீச்சரா போடுவாங்க. அவர் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கம்மி இல்லையா சார்? கம்மிதாயா, ஆனா வந்தா முதல்ல அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. சரி சார், அவர் வர்றதுக்கும் நீங்க பதட்டமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லையா, அவரை ஏகச்சமா ஆக்குவாங்களோன்னு ஒரு டாக்கு. என்னையா சிரிக்கிற நீ? சார், தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் சார், அது அவருக்கு கிடையாது. அது என்கிட்ட இருக்கா? ஆமா. ஐயோ, என்னன்னு சொல்லியா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் என்கிட்ட ஜாஸ்தின்றியா? இருக்கவே கூடாது. அது உங்ககிட்ட சுத்தமா கிடையவே கிடையாது. அப்புறம் ஒண்ணு சொல்லணும், அது அப்படியே மாத்தி ஒண்ணு சொல்லணும். முன்னாடி ஒண்ணு சொன்னீன்னு கேட்டா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு பொய் சொல்லணும். அப்புறம் எப்பவும் நம்மளை பத்தியும் நம்ம நாற்காலி பத்தியுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதுல நீங்க தான் சார் பெஸ்ட். இப்ப என்னையா சொல்ல வர? சார், இதுல எல்லாம் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்போ சுண்ணாம்பு தலையனுக்கும் இந்த குவாலிபிகேஷன்லாம் இருக்குன்றியா? இல்ல சார், அவருக்கு இதோட ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கு சார். அது என்னையா? அவர் ஒரு சரியான முட்டாள் சார். ஆமையா, சரிதான். அவர் ஒரு முட்டாளே. பயப்படாதீங்க சார், இனிமே நீங்க தான் நிரந்தர தலைவர். ஆனா உனக்கு கேப்ரியல் பத்தி தெரியாதியா? என்ன சார்? அவர் ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி, பின்னாடியும் சுடுவாரு. அப்படின்னா? அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். தப்பு பண்ணது சுண்ணாம்பு தலைவனா இருந்தா கூட என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளிடுவாரியா. ஐயோ. ஆமையா, இவரு துபாக்கூர் டெரர் இல்ல, ஒரிஜினல் ஹக்மார்க் டெரர். அவரே தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சா அவரே ஒரு கையில பரம்பு வச்சுக்கிட்டு இன்னொரு கையில அவரே அடிச்சுப்பாரியா. சார், கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லுங்க சார். நானும் இந்த ஸ்கூல்ல அவரோட ஒர்க் பண்ணிருக்கிறேன். எனக்கேவா? கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணிட்டானோ? ரொம்ப. பாத்துக்கிட்டே இருயா, இவருக்கு ஸ்டாலினே எவ்வளவோ பரவாயில்லைன்னு எல்லாரும் சொல்ல போறாங்க. அண்ணாச்சினாலும் அழகன்னாலும் ஒரே தீர்ப்பு தான்யா. பாரபட்சமே இல்லாம பம்படிப்பாரு நம்ம கேப்ரியலு. தமிழே உசாரு, தமிழே உசாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், டீ காபி ஏதாவது தருவா? ஒருத்தன் கேக்குறானே, கொஞ்சம் சிரிச்சிக்கினே தான் வேணான்னு சொல்றது. சார், ஆவின் பால்ல நானே போட்ட டீ சார். நீ டீ போடுறியா? ஆமா சார். இது உன்னோட வேலை கிடையாது. இதுக்கே உன்னை சஸ்பெண்ட் பண்ணலாம். சார், எச்எம்காக தான். அப்ப அவரையும் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆஹா, ஆரம்பமே ஆர்ப்பாட்டமா இருக்கே. வேற என்னலாம் பண்ற? வேற ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணுமே பண்ணலன்னா எதுக்கு பியூன்? சார், நீங்க ரொம்ப மடி கேள்வி கேட்காதீங்க சார். நான் ரொம்ப உளருவேன். எல்லாரும் அவங்கவங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்க வேலையை செய்யறாங்க, அதான் பிரச்சனை. சார், காப்பாத்துங்க சார். கேப்ரியல், கூல் டவுன். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நானும் நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். நான் கூப்பிட்டதும் என்னோட தாராள மனசு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ம்ஹும். உங்க தடுமாற்றமான வயசு தான் புரிஞ்சுது. ரொம்ப நல்லவன், ஆனா உண்மையை தான் பேசுவான். அதுதான் இந்த ஆளுகிட்ட பிரச்சனையே. கேப்ரியல், உண்மையை சொல்லணும். உங்களை கூப்பிட்ட என்னோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? இல்ல, லேட்டா கூப்பிட்ட முட்டாள்தனம் தான் தெரிஞ்சது. இந்த கேள்வியை கேட்காமலே இருந்திருக்கலாம். இங்க பாருங்க, என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. உண்மையை பேசின மனசு கஷ்டமாகும். நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நீங்க உங்க வேலையை செய்யணும், அவ்வளவுதான். இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்லாசிரியர் வேணும். ஏன் சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்கூல் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் நான் எதுவுமே பேசாம உங்க முன்னால கை கட்டி அமைதியா உட்கார்ந்துருக்கேன். உங்க நோக்கம் எனக்கும் புரிஞ்சதுனால தான் என்னோட விருப்ப வெறுப்பெல்லாம் விட்டுட்டு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். கேப்ரியல், உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் முன்ன மாதிரி இல்ல.
ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் தொடரணும்னு தான். ஸ்டாலின் பண்ண எல்லாத்தையும் நான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஓஹோ, அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறீங்க. ம். எந்த வழியா இருந்தா என்ன, போய் சேர்ற இடம் நல்ல இடமா இருந்தா சரிதானே? எனக்கு சுதந்திரம் வேணும். குடுக்கலைன்னா விட்டுறவா போறீங்க? எப்படியும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. அவமானப்படுத்துவானே இந்த நல்லவன். என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன். உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இங்க யாருக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் வந்தாகணும். இது உனக்கே ஓவரா தெரியலையா? என்ன சரியா? ஈஸியான கொஸ்டினை கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவேன். நான் அந்த கேள்வியே சொல்லல. புரியுது கேப்ரியல், புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் என்னுடைய வேலையை செய்யறப்ப யாரும் குறுக்க வரக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா இங்க குறுக்க வர்றதுக்கு ஆளே இல்ல. பியூனா இருந்தாலும் ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். சொல்லல. இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கேப்ரியல் சிரிக்கிறார். எப்ப ஜாயின் பண்றீங்க? நான் ஜாயின் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னுடைய 1/2 மணி நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த பியூனோட யூனிஃபார்ம் கலர் சரியில்லையே. சார் மாத்திடுறேன் சார். ஷட் அப். மாத்திரலாம் கேப்ரியல், மாத்திரலாம். தேங்க்யூ. சார் இவரை போய் ஏன் சார் திரும்ப சேர்த்தீங்க? நேர்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் கோபக்காரங்களா தான் இருப்பாங்க. சார் நீங்க தான் சார் சூப்பரு. யோ, என்னையா சொல்ற? அட ஆமா சார், இந்த ஸ்கூல் நன்மைக்காக உங்க யூகோவெல்லாம் விட்டு குத்துட்டு உங்களுக்கு பிடிக்காத ஆளா இருந்தா கூட கூப்பிட்டு வேலை குத்துக்கிறீங்களே சார், நீங்க தான் சார் சூப்பரு. அப்படின்ற? ஆமா சார். கைபாம பார்க்க பாவமா இருக்குப்பா. ஏன்? எப்பவும் கைபாம சுத்தி கூட்டமா இருக்கும். இப்ப பாரு தனியா இருக்கான். தப்பு பண்ணா தனியா இருக்கான். அவனுக்கு தெரியாதுப்பா இப்படி எல்லாம் ஆகும்னு. ஆனாலும் நடந்த தப்புக்கு அவன் தானே காரணம். ஸ்டாலின் சார் இருந்தா அவனை இப்ப மன்னிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட சார் இப்ப நம்ம கூட இல்லாத காரணம் அவன் தான். டேய், கைபாம்ட்டு போய் உட்காரலாமடா. நான் வரல. ஏன்டா வரல? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான்டா. அம்மாக்கு எப்படா தெரியும்? தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான்டா. நான் போறேன்டா. உங்க அம்மா திட்ட மாட்டாங்க? எனக்கு தான் அம்மாவே கிடையாதாடா. உங்க சித்தி திட்ட மாட்டாங்களா? எது பண்ணாலும் திட்டதான் போறாங்க. இதுக்கும் சேர்த்து திட்டு வாங்க வேண்டியதான். சிட்டி, நான் இருக்கேன்டா கைபாம, நீ அழாதடா. மத்தவங்க உன் கூட பேசலன்னா என்ன, நான் கூட பேசுறேன்டா. அழாதடா. ஏய், கண்ணத்தோடடா கைபாம், சிரிடா. நான் இருக்கேன்டா கைபாம், உனக்கு சிரிடா. அவன் முகத்தை பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. அவனை வெறுக்காதீங்கப்பா. புரியுது, ஆனா சார் பத்தி யோசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா புட்டி சனிலாம் ஏண்டி வருதுல்ல? ஸ்டாலின் சார் இல்லாதால எப்படியோ கிளாஸ் நடக்க போறது இல்ல, அதனால அவங்கள வரல. இப்படியே போனா நம்ம கதி என்ன வருது? இன்னொரு வருஷமும் 7C தான். ஐயோ, என்னால இன்னொரு வருஷம் இதே பாடத்தை படிக்க முடியாதுப்பா. என்னமோ இந்த வருஷம் ஃபுல்லா படிச்ச மாதிரி பேசுற. குட் மார்னிங் சார். உட்காரு உட்காரு உட்காரு. இவர் நம்ம கேப்ரியல் சார். சார் தான் இனிமே உங்கள் கிளாஸ் டீச்சர். அப்போ ஸ்டாலின் சார் வரமாட்டாரா சார்? ஸ்டாலின் சார் வர்ற வரைக்கும். ஸ்டாலின் வந்தாலும் வேற செக்ஷன் கெடுக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். ஓகே, எனக்கு அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை கிரகோரி. நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். எஸ் சார். நன்றி, நீங்க கிளம்பலாம். ஓகே, நான் வரேன் சார். என்னடி இடியமீன் அடிச்சு பள்ளி செல்வராஜ் மாதிரி போறாரு. இவரை பாக்குறதுக்கு டெரர் மாதிரி இருக்காடி. இது கிளாஸ் ரூம். இங்க நான் ஆசிரியர், நீங்க மாணவர்கள். ஒரு வாத்தியாரா என் வேலையை நான் சரியா செய்வேன். நீங்க லட்சம் தடவை டவுட் கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். அதே மாதிரி மாணவர்களா நீங்களும் உங்க வேலையை சரியா செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேன். உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி நீங்க அக்கறை எடுக்க தேவையில்லை. முட்டாள்தனத்தை போக்குறது என் வேலை. சில பேருக்கு 10 தடவையில புரியும், சில பேருக்கு லட்சம் தடவை சொல்ல வேண்டியிருக்கும். அது ஓகே. ஆனா சோம்பேறித்தனம் எனக்கு பிடிக்காத விஷயத்துல ஒண்ணு. அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். வாட்டர் டேங்க் இவர் வெறும் தாஸ் இல்லடி, லார்டு லபகதாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் ஒரு கோயில் மாதிரி. கிளாஸ் ரூம் தான் கர்ப்ப கிரகம். கல்வி உலகத்திலே ஒரு புனிதமான விஷயம்.
சீரியஸா எடுக்காதவங்களுக்கு என் கிளாஸ் ரூம்ல இடமே இல்லை. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி வேற ஆசிரியர்கள் இருந்திருக்கலாம், அவங்க உங்களை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாம். ஆனா இதுதான் என்னோட வழி. நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்களும் இருக்கணும். பாதி கிளாஸ் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் அடுத்த கிளாஸ் வரும்போது எல்லாரும் இருக்கணும், இல்லைன்னா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸை வர வைங்க. கடைசி ஆள் வர்ற வரைக்கும் நான் வகுப்பை தொடங்க மாட்டேன். That's all for the day. Thank you சார். அப்ப இனி ஸ்டாலின் சார் வரவே மாட்டாரா? எல்லாம் நடக்கிறது பார்த்தா அப்படிதாண்டி தெரியுது. அவனை நீ அடிச்சியா? ஆமா சார், அடிச்சேன், மூஞ்சில உடைச்சேன். அவன் என்ன பண்ண? அப்படி ராஸ்கல் நேர சரண் வீட்டு போய் அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பண்ணதே தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வரணும். இல்ல சார், சார் சொன்னது அப்புறம் தான் நான் பண்ணதே தப்புன்னு புரிஞ்சுது. டேய், அவன் எப்படி தப்ப உணர்ந்து சாரி கேக்குறான், அதே மாதிரி நீயும் கேளு. சாரி ஆசீர்வாதம். சாரி சரண். டேய், 2 பேரும் கை கொடுங்க. வன்முறை தப்பான விஷயம். ஒருத்தர் அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. கைபாம் 7th சரண் அடிச்சது தப்புடா. நானும் கைபாம் அடிச்சது தப்பு தானே. சரணுகிட்ட கைபாம மன்னிப்பு கேட்க சொன்னேன், அவனும் கேட்டான். அப்ப கைபாம அடிச்சதுக்கு நானும் கைபாம்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கள, அதான முறை. அதான் கேட்டேன். இது உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்றதுனால இன்னொரு வாட்டி இவன்கிட்ட சாரி கேட்கிறேன். சாரிடா. இப்படி பண்ண மாட்டேன் சார். ஒன்னும் இல்லடா, நான் பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டேன், நீ பண்ண தப்புக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டேன், அவ்வளவுதானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எல்லாம் இல்லாம போயிட்டிய தமிழ். குருவி வாங்க. வாயா. என்ன சார்? ஒரு டீ கேட்டா டைமுக்கு கொடுக்க தெரியாதா உனக்கு? சார் கத்தி பேசாதீங்க சார், வேலை போயிட போகுது. என்னது வேலை போயிடுமா? யாரோட வேலையா? அட ஆமா சார், என்னோட 8000 ரூபாய் வேலையும் உங்களோட 30000 ரூபாய் வேலையும். என்னையா சொல்ற? அட ஆமா சார், டீ போடுறதெல்லாம் ஒரு பியூனோட வேலை இல்லையா. அந்த வேலையை நீங்க எனக்கு கொடுக்கறது அதிகார துஷ்பிரயோகம்ன்றாரு. யாரையா சொன்னது? கேபி தான். அந்த சின்ன பொண்ணுக்கா இப்படி பயப்படுற? சார் அந்த குட்டி டான்சரை சொல்ல சார், தகதிமிதான் ஆடுற பெரிய டான்சர் கேபிய சொல்றேன். யார சொல்றான் இவன்? சார் இன்னுமா புரியல? குருவி அந்த சர்க்கஸ் துப்பாக்கிய பத்தி சொல்றான். ஓஹோ, அந்த ஆளோட மறந்தே போயிட்டேனையா. சார் பின்னி பெடல் எடுக்கிறார் சார். பசங்க எல்லாம் ஓடி ஒளிகிறாங்களா? பசங்க மட்டுமா, வாத்தியாரும் ஸ்டாஃபுங்க எல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. யோ என்னையா சொல்ற? ஆமா சார், நம்ம சொக்கலிங்க வாத்தியாரு மறந்தா போல 2 சாக் பீஸ் துண்ட சட்டப்பையில போட்டுன்னு போயிட்டாரு. அதுக்கு போய் ஸ்கூல் ப்ராப்பர்ட்டியை கடத்திட்டாருன்னு சொல்லி அவர் அண்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. என்னையா சொல்ற நீ? ஆமா சார், சொக்கலிங்க இப்போ ஜம்புலிங்கமாயி சௌரகருக்கு வச்சு போயிட்டாரு. ஐயோ, இது ரொம்ப அநியாயமாவுல இருக்கு. அதானே, கடமை கட்டியா கட்டுப்பாடு அதெல்லாம் பழைய மேட்ராச்சையா. இப்பெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் அண்டர் தி டேபிள்ல ஆயி போச்சு. சார் சத்தம் போட்டு பேசாதீங்க சார், டெரர் காதுல விழுந்துச்சு, மேட்டர் முடிஞ்சுச்சு. அதெல்லாம் சாதாரண ஆள்கிட்ட செல்லுபடி ஆகுயா? நான்லாம் ஏகச்சம், நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணும் செல்லுபடி ஆகாது. சார் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன ரூல்ஸ் படி ஹெச்எம் ஒரு கிளாஸ் எடுக்கணுமா. நம்ம சுண்ணாம்பு தலையன் சில பல வருஷமா அதை பண்ணாமலே காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அத போய் கேப்ரியல் பிடிச்சிட்டாரு. உடனடியா கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காரு. பெரிய கிளாஸ் எடுத்தா சாயம் வெளுத்துருமோன்னு அவரும் போய் பேபி கிளாஸுக்கு ஆடு அம்மா இலை ஈன்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் தப்பிச்சையா. எப்படி தப்பிச்சீங்க? நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேனே. அங்கேயும் தான் வந்து செக் பண்ணுவாரு. தப்பா எடுத்தீங்கன்னா டிஓக்கு லெட்டர் போடுவாரு. இதெல்லாம் இவர் வேலை இல்லையா? இதெல்லாம் ஏன் இவர் பண்ணணும்? சார் கண்ணுக்கு எதிர்க்க தப்பு நடந்தா அவர் தட்டி கேப்பார் சார். யோ என்னையா, என்னமோ இவரை எம்ஜிஆர் மாதிரி சொல்றீங்க. சார் அவர் ஒரு டிராபிக் ராமசாமி சார். புரியலையே. யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்ல, தப்புன்னு தெரிஞ்சா அவர் தனியாவே ஆக்ஷன்ல இறங்கிடுவாரு. ஒண்ணும் புரியலையே. சார் அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி சார்.
யோ சும்மாவே பீதியை கிளப்பி ஒருத்தரை பெரிய ஆக்கி விட்டுறீங்க சார் நிஜமாவே அவர் ஒரு வித்தியாசமானவர் சார். யோ இந்த சர்க்கஸ் துப்பாக்கி இப்ப தேவையான்ற சார் ஸ்டாலின் கேப்ரியெல்லாம் நம்ம மனசாட்சி மாதிரி சார். நம்ம தப்பு பண்றப்ப நம்மள தட்டி கேட்டாதான் நமக்கே புரியும். தட்டு தள்ளு கிள்ளி விட்டுற போது. யோ இப்ப எங்கயா அந்த டெரர் 8th வரைக்கும் போய்கிறார் சார். ஏன் நம்ம ஜபமணி சார் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாராம், அவர்கிட்ட டியூஷன் சேர்றவங்கள மட்டும் அவர் முன்னாடி பெஞ்சில உட்கார வைக்கிறாராம், சேராதவங்கள கடைசி பெஞ்சில உட்கார வைக்கிறாராம். அதை என்ன ஏதுன்னு பாத்துன்னு வர போய்கிறாரு. யோ போதியா கேப்ரியல் செய்திகள் வேற ஏதாவது பேசியா? வேற ஒண்ணும் இல்ல சார். இனிமே நம்ம டீ குடிக்கணும்னா எதிர்கடல போய் தான் சார் குடிக்கணும். அதுவும் கிளாஸ் டைம்ல குடிக்க கூடாது சார். அதையும் பாத்துங்க. ஹலோ சொல்லுங்க நீ. சரிங்க நீ. வந்துடுறேன் நீ. யோ யாரு அது போன்ல? இன்னைக்கு ஸ்டாலின் சார மதுரையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாத்துறாங்களாம்.